இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு ரோஸ்மேரிய திருடின்னு சொன்னதுக்காக குற்றம் சாட்டப்பட்ட ராகவன் எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல. ரோஸ்மேரி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் காவேரி டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்க்கல. சோ எல்லார் முன்னாடியும் இப்ப வரைக்கும் ரோஸ்மேரிய ஒரு திருடின்னு தான் அறியப்படுறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அரசு தரப்பு வக்கீல் கேஸ வேற எங்கேயோ கொண்டு போறாரு. கடையில நடந்த திருட்டு சம்பவத்துக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சார் நீங்க? பாண்டியன் கொலை கேஸ் இது. குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்திருக்கு. அதுக்கு காரணமே அந்த பொண்ணு மேல சுமத்தப்பட்ட திருட்டு பழிதான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல யுவர் ஆனர், அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருச்சு. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இல்ல மைலாட், தன்னோட காதலி ரோஸ்மேரி மேல திருட்டுப்பட்ட சுமத்தி அந்த பொண்ணு மேல களங்கத்தை உருவாக்கிட்டாரே இந்த ராகவன். அதுக்கப்புறம் ரோஸ்மேரி எந்த கடையிலையும் வேலைக்கு போகல. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இல்ல யுவரானர், அவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல. ரோஸ்மேரி மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டாங்க. பாண்டியனுக்கு ராகவன் மேல திரும்பவும் கோபம் வந்திருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணி பாண்டியனை கொன்னுட்டாரு. இதுதான் உண்மை. இது அரசு தரப்பு லாயருடைய கற்பனை கதை யுவர் ஆனர். ராகவன் நிரபராதி. வேணும்னே இல்லாத கதையெல்லாம் சொல்லி அவரை குற்றவாளி ஆக்க பாக்குறாரு. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸ இன்னும் நல்லா விசாரிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். மைலாட், விசாரணையை ஒத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி மாறனையும் நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். முதல்ல சஸ்பெக்ட் தப்பு பண்ணினாருன்னு ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை மறைச்சு குற்றத்துக்காக அவர் தம்பிக்கு தண்டனை கொடுக்கலாம். இல்ல யுவரானர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். விசாரணைய ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். நீங்க எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? ஓ பேஷண்ட் இப்போ வண்டியில ஏத்தியா? சீக்கிரம் சீக்கிரம் வா சார். வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. வாங்க சார், வாங்க சார். கண்மணி, நான் சீக்கிரம் வெளியே வந்துருவேன். கண்மணி, நான் சீக்கிரமா வந்துருவேன். சரியா? போயிட்டு வரேன். உள்ள வா. போயிட்டு வரேன் கண்மணி. வா கிளம்பலாம். கண்மணி போலாம். வா. கார்த்தி எங்க? அந்த பென்ட்ரைவ் கொடுத்தது வேணா விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையோடய வாழணும். ராகவன் ஜெயிலுக்கு போகணுங்கிற வெஞ்சன்ஸ் இருக்கு, அதெல்லாம் காரணமா இருக்கலாம். ஆனா உங்க அண்ணனை கொலை பண்ணது யாரு? அது விஜய் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன் சொல்றேன்னா அங்க எந்த ரீசனுமே இல்ல. டேய், அது தெரியலடா. ஆனா கொஞ்ச நாளா விஜய் ரொம்ப பதட்டப்படுறா. ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு கால் பண்றா. அதான் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. இப்ப என்னடா சொல்ல வர? இந்த ஆக்சிடென்ட்டே விஜயோட பிளானுங்கறியா? அது தெரியலடா. ஆனா அப்படியே ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம்ல. ஆனா அவ செய்யறதெல்லாம் பார்த்தா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு த்ரெட்டன் இருக்கிற மாதிரியே தோணுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் நீ கூடவே இருக்கியடா. சும்மா ஏதாவது நூல் விட்டு பாரு. அவளை நம்ப வைக்கிற மாதிரி அப்படி இப்படி ஏதாவது பேசு. அவளா ஏதாவது வளர்றாளன்னு பாப்போம். டேய், அவ இங்க என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஸ்பையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ செய்யற எதையும் எந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ம கிட்ட எல்லாம் உளர மாட்டா. அவ நல்லா தெளிவா தான் இருக்கா. அதுவும் கரெக்ட் தான். அவளை டைவர்ட் பண்றதுக்கு நீ அவ கூட இருக்க. ஆனா அடுத்து அவ என்ன செய்ய போறாங்கிறது நமக்கு தெரியணும்னா
தம்பி எவ்வளவுதான் ஐஸ் வாட்டரா இருந்தாலும் என்னை பார்த்த உடனே 100 டிகிரி செல்சியஸ் மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருவாரு. முறைக்காத தம்பி. இப்ப உங்களுக்கு அந்த விஜய் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? நான் நினைச்சா ஈஸியா ஹெல்ப் பண்ண முடியும். உன் உதவி இங்க யாரு கேட்டாங்க? முதல்ல கிளம்பு. வீரா, தயவு செஞ்சு போக சொல்ல அவனை. மர இப்ப என்ன? சூர்யா யாரு? வேதாளா என்ன? நம்ம ஃபேமிலி தானடா. அவர் ஹெல்ப் பண்ண உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நமக்கு சூர்யா ஹெல்ப் பண்ணது இல்லையா? அன்னைக்கு நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு காரணமே சூர்யா தான். எப்பா சாமி, அந்த பதவியே எனக்கு வேணாம். வேணா ராஜினாமா பண்ணிடுறேன். டேய், ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க பார், இவன் உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். சும்மா திரும்ப திரும்ப அதவே பேசிட்டு இருக்க. அண்ணி, நான் ஒண்ணு இவனுக்காகலாம் ஹெல்ப் பண்ண வரல. 1000 இருந்தாலும் ராகவன் அண்ணன் என் அண்ணன். ஆமா, அவருக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்தேன். அதை வேணான்னு சொல்ற உரிமை இவனுக்கு கிடையாது. டேய் பங்காளி, நீ ஐடியா சொல்லு. இப்ப என்ன ஐடியா? அவளை நான் நம்ப வைக்கணும். அதான் ஐடியா. ஏங்க, நீங்க தான் அவளை ஓவரா திட்டுறீங்க. உங்களை எப்படி அவ நம்புவா? இருங்க. அண்ணி, நம்ப வச்சிடலாம். எப்படிங்க? ஏய், இனிமே கடை பக்கம் உன்னை பார்த்த கொன்றுவேன். அட பாவி, ஏதோ போனா போகுதுன்னு பழகின பாசத்துக்கு அமைதியா இருந்தா என் குடும்பத்தையே கொல்வேங்கிற. இனிமே உன் ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். இனிமே கடை பக்கம் வீட்டு பக்கம்னு காலடி எடுத்து வச்ச நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். போன இங்க இருந்து. வரா, உள்ள வா. இவனெல்லாம் விடக்கூடாதுரி. கண்டம் துண்டமா இங்கே வெட்டி போடணும். வேணா, உள்ள வா. இவனை பத்தி முன்னாடி உங்கள்ட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். நீங்க தான் கேட்கல. அவன் புத்திய காமிச்சிட்டான் பாத்தீங்களா? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன ப்ரோ? எந்திரிங்க. அட எந்திரிங்க. என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க?